ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிற இந்த வருடத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். வருஷத்தை தொடங்கினோ முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்க நம்முடைய திறமை நாளல்ல, கர்த்தருடைய கிருபை நாளே. இந்த நாள் ஆண்டவருக்கு நமக்கு மகிமை செலுத்துவது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் அதற்கு ஏற்ற ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் பரலோகத்தில் ஒரு திரளான கூட்டம் அல்லேலுயான்னு சொல்லி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறதா. இன்னைக்கு ஒருவேளை தேசத்துக்கு தேச மொழிகள் வேறுபடும், அதனுடைய வார்த்தையின் உச்சரிப்புகள் வேறுபடும். ஆங்கிலத்தில் கூட பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஒன்று சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. ஆனா எல்லா தேசத்திலும் எல்லா மொழிகளிலும் ஒரு வார்த்தை, அதே வார்த்தை எல்லோரும் பயன்படுத்துவார்கள் சொன்னால் இந்த அல்லேலுயா என்கிற ஒரு வார்த்தை தான். இதற்கு மாற்று வார்த்தை கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது. எந்த லாங்குவேஜ் ஆனாலும் அதுதான். ஏனென்றால் அது பரலோகத்திலே பேசப்படுகிற ஒரு பாஷை. பரலோகத்திலும் அல்லேலுயா என்று சொல்லி இப்பொழுதும் திரளான கூட்டம் ஆர்ப்பரிக்கிறதை பார்க்கிறேன்னு சொல்லி யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! அதுதான் இந்த நேரத்தில் நாமும் சொல்லி ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலுயான்னா என்ன அர்த்தம்? நீங்கெல்லாம் சொன்னா அல்லேலுயா கூட்டம்னு சொல்லி அநேகர் அற்பமா எண்ணுகிறது உண்டு. அல்லேலுயா கூட்டம் சொல்லி அநேகர் ஓரம் கட்டுவதும் உண்டு. இது வேற மாதிரி பாண்டு சொல்லி கிண்டல் பரிகாசங்கள் பண்ணுகிற கூட்டங்களும் இருக்கிறது. அப்படி அல்ல. அல்லேலுயா என்று சொல்லும் போது யெகோவா தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒன்று. அல்லது கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதனாலதான் அல்லேலுயா சொன்னா அநேகர் வெட்கப்படுவார்கள், யோசிப்பார்கள். ஆனால் பரலோகத்திலே பேசுகிற அல்லது செய்யப்படுகிற ஒரு காரியம், ஆராதனையில் முக்கியமான வார்த்தை அல்லேலுயா என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் என்னால் முதலாம் வசனம் திரளான கூட்டம் பரலோகத்திலே அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களா. மறுபடியும் மறுபடியும் ஆர்ப்பரிக்கிற ஒரு வார்த்தை. கொஞ்சம் யோசித்து பாருங்களா. ஒரு விசுவாசி கப்பல் பிரயாணத்தில் போய் கொண்டிருந்தாராம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அவருக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஊர்ல இருந்தா நான் சர்ச்சுக்கு போயிருப்பேனே, அந்த ஓய்வு நாள்ல நான் ஆண்டவரை ஆராதிச்சிருப்பேன், நான் அங்க மாட்டிட்டு இருக்கிறேன்னு, பிரயாணம் பட்டு போய் சேர வேண்டிய தூரம் இருக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு வருத்தம். ஆனாலும் யாராவது ஒருத்தர் துணைக்கு கிடைச்சா இந்த கப்பல்ல ஒரு இடத்துல ஆண்டவரை கரங்களை உயர்த்தி பாடி ஆராதிக்கலாமா என்று சொன்னா அவருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், மொழி தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, எப்படி துணை கண்டுபிடிக்கிறது? அப்படி யோசித்து கொண்டே இருந்தாராம். சரி, நம்மளாவது ஆராதிக்கலாம்னு சொல்லி அந்த நேரத்துல போயிட்டு கொஞ்சம் ஒரு பக்கத்துல நிறைய ஜனங்க அங்க நிற்கும்போது கரங்களை உயர்த்தி அல்லேலுயான்னு சொல்லி கத்தி கரங்களை உயர்த்தி சொன்னாரா. இவர் சொன்ன உடனே அந்த கப்பல்ல இன்னொரு பகுதியில இருந்து ஆமேன்னு சொல்லி ஒரு சத்தம் வந்ததாம். உடனே திரும்ப ஒரு அல்லேலுயான்னு சொன்னாராம். மறுபக்கத்தில் ஆமேன்னு சொல்லி ஒரு சத்தம் வந்ததா. உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, ஆண்டவரை ஆராதிக்க இன்னொரு மனுஷன் இருக்கிறான்னு சொல்லி அவர்கிட்ட நெருங்கி வந்தார். 2 பேரும் சேர்ந்து அல்லேலுயா ஆமேன்னு சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இன்னும் ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு ஈஸியா அந்த லாங்குவேஜ் புரிஞ்சிடுச்சு. கூடினார்களாம். அது ஒரு ஆராதனை நேரமாக மாறிவிட்டதாம். யோசித்து பாருங்க. இந்த வருஷத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாம இருக்க முடியாது. கஷ்டம் இருந்திருக்கலாம், நஷ்டம் இருந்திருக்கலாம், பலவீனங்கள் இருந்திருக்கலாம், இழப்புகளை சந்திச்சிருக்கலாம், நிறைய எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று சொல்லி. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்ப இல்லைன்னா எப்பமாவது ஒரு நாள் அது நடக்கத்தான் போகுது. ஆனாலும் அந்த சூழ்நிலை நம்மளை நடத்தினார, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பலப்படுத்தி திரும்ப எழுப்பி இருக்கிறார, இப்பவும் நடத்துகிறார, இனியும் நடத்த போகிறார சொல்லி ஆண்டவருக்கே மகிமை செலுத்தக்கூடாது. இந்த பூமியில வாழும்படி ஆண்டவர் வைக்கல. இது ஒரு ஓட்டப்பந்தயம், இது ஒரு பிரயாணம். ஒரு நாள் முடிவு வரும். ஆண்டவரோடு கூட இன்று நம்ம வாழப்போகிறோம். அதை இப்பொழுதே அதற்கு ஆயத்தமாவோம். அல்லேலுயான்னு சொல்லி ஆர்ப்பரிச்சு பார்ப்போமே. நீங்க மகிமைப்படுத்தி பாருங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிச்சு பாருங்க, அவருக்கு மகிமை செலுத்தி பாருங்க. ஒரு புது பலம் இறங்கும், புதிய கிருபை உண்டாகும். செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தின மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது துதியோடு பிரவேசிக்க முடியும், புகழ்ச்சியோடு பிரவேசிக்க முடியும், நன்றியோடு பிரவேசிக்க முடியும். செல்லும் பொழுது புதிய ஆண்டுக்குள்ள வாசல் திறந்துரும், தடைகள் எல்லாம் மாறிடும். கம்பீரமா தைரியமா வீர நடப்போட்டு நடக்க முடியும். சோர்ந்து போக வேண்டாம். வரப்போகிற வருஷத்துல ஆண்டவர் நடத்த வல்லவரா இருக்கிறாரு. இயற்கைகள் மாறிடுச்சு, சூழல்லாம் சாதகமா இல்ல, எல்லாமே தலைகளை தான் இருக்குது. ஆனா நம்முடைய தேவன் மாறாதவர். அவர் நடத்துவாரு, இனிமேல தாங்குவாரு, சுமப்பாரு, தப்புவிப்பாரு. சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கையோட அவரை நோக்கி பார்ப்போமா. அன்பின் பரலோக தகப்பன், இந்த வருடத்தின் கடைசி நாள்ல வந்துட்டோம்ப்பா. திரும்பி பார்க்கிறோம். இந்த வருடத்துல ஒவ்வொரு நாள் நடத்துனீங்க, துணை நின்றீங்க, பலவீனத்துல பலன் கொடுத்தீங்க, கண்ணீரின் பாதையில போகும்பொழுது எங்களை தோல்ல தூக்கி போட்டு சுமந்தீங்கப்பா. கைவிடப்பட நிலவு மேலாம் கூட இருக்கும் போதெல்லாம் நீங்க கூட இருக்கிறத காண்பித்தீங்கப்பா. எங்களை போஷித்தீங்க, ஆடை கொடுத்தீங்க, உட்கார வச்சு அழகா அலங்கரிச்சு அழகு பார்த்தீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம்.
எங்களை குடும்பமா நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடம் முழுவதும் இந்த ஆடியோ தடையின்றி போடுவதற்காக எல்லாவற்றிற்கும் அப்பா நீர் உதவி செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த கரம் ஒவ்வொரு மேல இறங்கி வரட்டும். நாங்கள் அல்லேலூயான்னு சொல்லி நமக்கு மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டு நடத்தினதற்காக மகிமை செலுத்துகிறோம். இனி நடத்த போவதற்காக மகிமை செலுத்துகிறோம் அப்பா. புதிய ஆண்டு புது உற்சாகத்தோடு தொடங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்க கூட வாங்கப்பா. நீங்க தான் கடைசி வரை எங்க கூட வர முடியும். இந்த வருஷத்துல எங்கூட வந்தவங்க கூட அநேகரிப்பே இல்லை. ஆனா நீங்கள் நிரந்தரமானவர், என்றென்றைக்கும் நீர் எங்களோடு இருக்கிறவர், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர் அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். புது பலன் உண்டாகட்டும், புதிய கிருபை பெருகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளை மகிமை செலுத்துகிற அல்லேலூயா ஆர்ப்பரித்து துதித்து உம்மை நன்றி செலுத்துகிற நாளாய் மாற்றிக்கொடுங்க. எங்கள் இருதயம் துதியினால் நிரம்பட்டும், எங்கள் இல்லங்கள் துதியினால் நிரம்பட்டும், எங்கள் உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ந்து கலிகூறட்டும் என்று நாம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதியை நாம ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். துதியோடு புதிய ஆண்டுக்குள்ளும் பிரவேசிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் அடுத்த வருடத்திலே புதிய நாளிலே நாம் சந்திக்கலாம். God bless you.